கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இணைந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாள், புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சரியா, நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்க ஒரு பெரிய பாக்கியங்க. இங்கே ஓடிட்டு இருந்தோம், இப்படி அலைஞ்சிட்டு இருந்தோம், அங்கே போனால் நடக்குமா, இங்கே போனால் நடக்குமா, ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, கலங்குனோம், கண்ணீர் வடித்தோம், புலம்புனோம், எதிர்பார்த்தோன்னு நடக்கலை. இப்போ ஜீவனுள்ள தேவனை அறிகிறதுக்கு கிருபை தந்தார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டு இருக்குது. நம்ம தான் இனி பாக்கியவான்கள், நம்முடைய சந்ததிகள் இந்த பூமியில் இனி பாக்கியவான்களாக மாறப்போகுது. சரியா, கலங்காதீங்க. பிறந்தநாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமணநாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 30 அதிகாரம் 12 வசனம். 2 நாளாகும் 30 அதிகாரம் 12 வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு ஒருமனம் உண்டாக செய்வார். ஒருமனம் உண்டாக செய்வார். பாருங்க, ஆண்டவருடைய கரம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. ஆண்டு என்ன செய்கிறாராம்? அநேகரை ஒருமனப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துது. பாருங்க, அந்த ஒற்றுமை, ஒருமனம். சில இடத்துல ஒருமனம் மிகவும் அவசியம். அதாவது இங்க பைபிள்ல வாசிக்கும் போது 2 நாளாக 5 அதிகாரம் 13-14 அங்கே அநேகர் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிச்சாங்க. பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு எல்லாரும் ஒருமனப்பட்டு இசைக்கருவிகளை மீட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவாலயத்துல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருது. பாருங்க, அந்த ஒருமனதுடைய வல்லமையை பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை இங்க வாசித்து பாருங்க. 120 பேர் மேல் வீட்டறையில எருசலேம்ல கூடி ஜெபத்துல தரிச்சிருக்காங்க. ஒரு மனமா கர்த்தரை துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 120 பேர் ஒரு மனமாய் கூடியிருந்த இடத்துல தான் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பெந்தேகோஸ்தேங்கிற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். எப்படி இறங்கினார்? பெரும் காற்றடிப்பதை போல ஒரு சத்தம் கேட்டது. எல்லார் மேலும் வந்து பரிசுத்தாவின் அமர்ந்தார். அக்னிமயமான நாவுகள் உண்டான எல்லாருக்குள்ளும் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்து தேவ பிள்ளைகளை ஒரு மனம், ஒற்றுமை. இன்னைக்கு பாருங்க, சபைகளில் ஒற்றுமை இல்லை, வீட்டில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒற்றுமை இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, எங்களை அப்படிதான் பிரிஞ்சு போக சொன்னார், பிரிந்திருக்க சொன்னார். அப்படி கிடையாது. ஒரு நாட்டில் ஒற்றுமை வேணும், ஒரு வீட்டில் ஒற்றுமை வேணும், ஒரு சபையில் ஒற்றுமை, ஒரு மனம் வேணும். நிறைய பேர் ஒரு மனமாக செயல்பட்டு அந்த இடத்த யாரும் அசைக்க முடியாது. சரியா, இத்தனை காலம் உங்களுக்கு குடும்பத்தில் பிசாசு பிரிவினைகளை போட்டு அழிச்சிருக்கலாம். அந்த கிரியை கர்த்தர் அழித்து ஒரு மனதை உண்டாக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துகிறது, ஒற்றுமையை உண்டாக்குறது. ஆமாண்டவரே, எந்தெந்த இடத்துல, எந்த வீட்டில், எந்த குடும்பத்தில், எந்த சபையில், ஆண்டவரே, எந்த ஊழியத்தில், எந்த ஸ்தாபனத்தில் ஆண்டவரே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஒருமனை இல்லாமல் இருக்காங்க, பிரிவினைகளோடு, கருத்து வேறுபாடோடு, குழப்பம், அதனால சமாதானம் இல்லை, அதனால தரிசனத்தை நோக்கி போக முடியாமல் குழம்பி இருக்கிறாங்களோ, அந்த கட்டுகளை தேவன் உடைத்து போடுவீராக. அந்த கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவீராக. எல்லாரையும் ஒருமனப்படுத்தும், ஒற்றுமைப்படுத்தும். பிரிவினை உண்டாக்கின ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். ஒரு மனதை கெடுத்து போராடின ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் மீதித்து ஜெபிக்கிறேன். எல்லா இடத்திலும் ஒற்றுமை உண்டாகட்டும், பிரிவினை விலகட்டும். வியாதிப்பட்டவர்களை இப்போது சுகமாக்கிருங்க ஆண்டவர். இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். எந்த சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சாதமாக்கி கொடுத்துருங்க. அற்புதத்தை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.